இந்த இடத்துல என்ன கவனமா நீங்க என் இன சொந்தங்கள் கவனிக்கணும்னா, எவ்வளவு காலமா, நீண்ட காலமா யதார்த்தமா தெரியாம நடந்துருச்சுன்னு நீங்க நம்புனீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. எல்லாமே திட்டமிட்டு நடக்குது. இப்ப மெதுவா என்ன பண்றான், ஒவ்வொன்னா வெளியேற்றி வந்தவன் உன்னை எங்கிருந்து வெளியேற்றுறான், உழைப்புல இருந்து. வேளாண்மை செய்ய, ஐயோ விவசாயத்தை அரசு பணியாக்குவேன் நிச்சயமா சொல்றாப்புல. ஐயோ ஆடு மாடு மேய்க்க சொல்லுகிறாப்புல. இவன் தான் மாட்டுக்கருதிங்கிற விழா வச்சவன். இவன் தான் இவன் தான் பால் குடிச்சிட்டு படுக்க போற பரதேசி நாய். இந்த நாய் தான். முட்டை சாப்பிடுற நாய் இந்த நாய் தான். புரோட்டீன் அப்படின்னு இந்த நாய் தான். மீன்ல ரிச் புரோட்டீன் இருக்கு இந்த நாய் தான். இந்த நாய் டாக்டர் ஆயிரும். நீங்க கீரை எடுத்துக்கிறீங்க, மில்க் சாப்பிடுங்க, எக் புரோட்டீன் எடுத்துக்கிறீங்க, வெஜிடபிள்ஸ் நல்லா எடுத்துக்கிறீங்க. இதெல்லாம் நான் கேட்டேன். உங்க ஓத்தா நந்தருவானா, உங்க ஒப்பை நந்தருவானா? அதை எந்த ஆத்தால நண்பர்களோ பைத்தியக்கார பயலா. வேளாண்மை தொழிலடா பரதேசி, பரதேசி. வேளாண்மை என் பண்பாடடா, என் கலாச்சாரம், என் வாழ்வியல் முறை, என் வாழ்வியல். அரசியல் ஆசான் அம்பேத்கரே வேளாண்மையை தேசியமயமாக்க வேண்டும் என்று எழுதியிருக்கார். என் தங்கச்சிட்ட கேளு. அதான் நான் தேசிய பணி என்று ஆக்குவேன். ஏன் அது தொழில் இல்லை? என்னுடைய அப்பன் நம்மாழ்வார் சொல்றார், வேளாண்மை தொழில் அல்ல. ஏன்? என் தாய் தன் மாறிலே எனக்கு பால் ஊட்டியது எப்படி தொழில் இல்லையோ, அப்படி என் பூமி தாய் எனக்கு உணவூட்டியதும் தொழில் இல்லை. செய்தித்தாள் கூட படிக்காத பரதேசிகள்கிட்ட போய் இந்த பாடத்தை நடத்தி நான் என்ன பண்றது? என்ன சீமான் என்னென்னமா பேசுறீங்க அப்படின்னு. உனக்கு அப்படித்தான்டா தெரியும். உனக்கு 5000 ஆண்டுகள் வழியை தூக்கி வர்ற மகனுக்கு தாண்டா வழி தெரியும். ஆவேசமா ஏம்புகிற வாங்கின அடி அவ்வளவுடா, வாங்கின அடி அவ்வளவு. இதயம் முழுக்க வலி. அந்த மொழிதான் வருது ஆவேசமா. இதயத்தில் நெருப்பு எரிந்தால் சில பொறிகள் வாய் வழியே வந்து விழுங்குறான். அதான்டா என்னுடைய மொழி. உன் மேல இருக்கிற அக்கறையில் தாண்டா இந்த ஆதங்கமும் இந்த ஆவேசமும் இந்த கோபமும் வருது. பைத்தியக்காரா, பைத்தியக்காரா. என்னை இந்த கோபத்தை குறைக்க கூடாதா? எல்லாம் சரியா இருக்கு. இந்த சினத்தை குறைச்ச கூடாது. சினத்தை குறைச்சா சினிமாவிலே இருந்திருப்பானடா. நான் ஏன்டா இங்க வரேன்? அவன் என் தம்பி. நான் என்னுடைய உச்சத்தை விட்டு நான் அவ்வளவு வருமானத்தை விட்டு வானுவ வீட்டு வாசல எவன்டா நின்னா? உன் வாட்ச்மேன் கூட நிக்கலையடா. ஏண்டா இந்த மாதிரி போய் தலையிற? சேவை செய்ய வந்தா சேவை செய். நான் அடைக்கலம் தேடி வரவில்லை.